ஏன்பா அந்த பொண்ணு பேரு உண்மையிலேயே தங்கமயில் தானா? இந்த அவ கூடயே சுத்திட்டு இருப்பாங்களே 2 பெருச்சாளிங்க மாதிரி 2. அவங்க 2 பேரும் உண்மையிலேயே அப்பன் ஆத்தாளும் தானா? இல்ல அதுல வேற ஏதாவது? அத்த, இல்லாம கூட இருக்கலாம். யாருக்கு தெரியும்? ஐயோ 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 ஐயோ! கோமதி வீட்ல நகை நட்டெல்லாம் இம்புட்டு தான் போடணும்னு ஒண்ணும் கராரா கூட கேட்டுக்க மாட்டாங்களே. அப்புறம் எதுக்கு ஏமாத்துனாங்களா? ஆ அதத்தான் அக்காவும் மச்சானும் கேட்டாங்க. அந்த குடும்பத்துக்கிட்ட இருந்து எந்த பதிலும் இல்லையே. பொண்ணு வாழ்க்கை தான் போயிடுச்சு. சரி கிடைக்கிற வரைக்குமாவது கிடைக்கட்டும் அப்படின்னு 80 பவுன் நகையாவது கிடைக்கட்டும்னு ஆசைப்பட்டுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ச்சே 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 ச்சே! எம்புட்டு கேவலமான ஆளுங்களா இருக்காங்க. ஐயோ டேய் இந்த பாரு எந்த காலத்துலயும் கோமதி அந்த குடும்பத்தை வீட்ல சேர்க்கவே கூடாதுடா. அதெல்லாம் மச்சானே ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாராம் ஆத்தா. தங்கமயில இந்த வீட்ல சேர்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லன்னு. சரி அதெல்லாம் இருக்கட்டும். சரவணன் எப்படிடா இருக்கான்? எங்க ஆத்தா நல்ல வேலை. மீனாவுக்கு ராஜிக்கு ஏற்கனவே இந்த உண்மை தெரிய போய் தலைக்கு வந்தது தலை பாகையோட போச்சு. அவளுக்கு 2 பேரும் என்ன ரொம்ப நல்ல விளங்கலாமா? நகை விஷயம் தெரிஞ்ச அன்னைக்கே வீட்ல சொல்லி இருக்கணும்ல. நீங்க சொல்றதும் சரிதான். நீ கேட்டதுக்கு மயில பாக்குறதுக்கு பாவமா இருக்குன்னு சொன்னாங்க. என்ன பாவம்? அந்த மூஞ்சிய பார்த்தா பாவம் பாக்குற மாதிரியா இருக்கு? பாம்புக்கு பாவம் பாக்கலன்னு யாருடா அழுதா? இப்பெல்லாம் கொஞ்சம் கூட நல்ல உங்களுக்கு கால வேலை பழனி. என்னமோ பாவம் கோமதிக்கு ஏன் இப்படி எல்லாம் வந்து விடுதோ தெரியல. இனிமாவிலதான் இந்த மாதிரி எல்லாம் நடந்ததை நான் பாத்திருக்கேன். கடைசியில நம்ம குடும்பத்திலேயே இந்த மாதிரி எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னத்த சொல்ல? எல்லாரும் கேட்டுக்கங்க. இனிமே நம்ம குடும்பத்துக்கும் மயில் குடும்பத்துக்கும் எந்த ஒட்டு வரவும் கிடையாது. நம்ம வீட்லயோ சரவண வாழ்க்கையிலயோ மயில் கிடையாது. அந்த குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கு இருந்த எல்லா விஷயமும் முடிஞ்சிச்சு. அப்புறம் கோமதி, இந்த பிள்ளையோட பொருள் நம்ம வீட்ல என்னென்ன இருக்குதோ அந்த பொருளை ஒண்ணு விடாம மொத்தமா அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிரு. சரிங்க அப்பா, அதான் சரியான முடிவு. நான் வேணா போய் கொடுத்துட்டு அப்படியே ஒரு 4 கேள்வி கேட்டு வந்துருவா. அதெல்லாம் ஒண்ணு வேணாமா. உங்க தயவே வேணாம். அவங்க ஒட்டு உறவு எதுவுமே வேணாம் முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட என்ன நமக்கு பேச்சுவார்த்தை வேண்டி கிடக்கு. இந்த பாரு கோமதி, இந்த புள்ள தங்கமயில் சம்பந்தப்பட்ட எந்த பொருளும் நம்ம வீட்ல இருக்க கூடாது. நாளைக்குள்ள எல்லா விஷயத்தையும் முடிச்சு விட்டணும். இந்த பொருள் எல்லாம் கொண்டு போய் வண்டி ஏற்பாடு பண்ணிடலாம். சரவணா அவ வச்சிரா. அப்பா என்னப்பா பெரிய பெரிய வார்த்தைலாம் சொல்றீங்க? அப்படிலாம் நீங்க எதுவும் பண்ணலப்பா. உன்னை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு அவசரப்படுத்தினது நான் தான் சரவணா. அதே போல உன் கல்யாண வாழ்க்கை முடிச்சு விடுறது இன்னைக்கு நான் தான். அப்பா எனக்கு வேற வழி தெரியலடா. இந்த டைவர்ஸ் முடிவுல மட்டும் மாறிடாதடா. அவ உனக்கு வேண்டவே வேண்டாம். அக்காவே ஒரு நல்ல பொண்ணா பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்.